Hello students, three-dimensional analytical geometry லந்து ஒரு question பார்க்கலாம். Question என்னன்னா, find the length and equation of the shortest distance between the lines x minus 3 by 3, y minus 8 by minus 1, z minus 3 by 1 and x plus 3 by minus 3 equal to y plus 7 by 2 equal to z minus 6 by 4. So ரெண்டு line equation கொடுத்திருக்காங்க. இதோடைய length கண்டுபிடிக்கணும் and equation of the shortest distance. So length equation of the shortest distance கண்டுபிடிக்கணும். ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ரெண்டு lines கொடுத்திருக்காங்க. இன்னொரு question paperல பார்த்தீங்கன்னா find the shortest distance between the lines. So same question தான். இதுல length equation கேட்டிருக்காங்க. இதுல length மட்டும் கேட்டிருக்காங்க. But meaning என்னன்னா shortest distance கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இன் 3 dimension எப்படி இருக்கும்னா x minus x1 by L1 equal to y minus y1 by M1 equal to z minus z1 by N1. ஸோ இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இன் 3 dimension. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த டேர்ம்ஸ் வந்து இது x1, next இந்த term வந்து y1, இந்த term வந்து z1. so கீழ இருக்கிற term இது வந்து L1, M1, N1. same thing இது L2, M2, N2. so மேல இருக்கிற term x minus x1 இருக்கு. so மைனஸ்ல எழுதணும். அப்ப x minus of minus 3 எழுதிக்கோங்க. so minus 3 வந்து x2 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி minus 7 வந்து y2, next plus 6 வந்து z2. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 4 விஷயம் தெரியும். ஒன்று வந்து x1, y1, z1, 3, 8, 3. ஸோ நெக்ஸ்ட்டு L1, M1, N1, 3, minus 1, 1. நெக்ஸ்ட்டு x2, y2, z2, அதாவது இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸை விட்டுட்டு minus 3. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்கனால என்ன பண்ணும், ப்ளஸ்ஸை மைனஸ் மைனஸ் எழுதிக்கோங்க. x2 வந்து minus 3, minus 7, 6. so minus 3 minus 7 6. next L2 M2 N2 minus 3 2 4. so minus 3 2 4. so இந்த நாலு டேட்டாவும் எழுதிக்கோங்க. x1 y1 z1, x2 y2 z2, L1 M1 N1, L2 M2 N2. so நம்ம ஃபர்ஸ்ட் லென்த் கண்டுபிடிக்கலாம். லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, நம்ம என்ன பண்ணணும்னா LMN ஃபைண்ட் அவுட் பண்ணணும். so LMN எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, LMN வந்து L1 plus M1 plus N1 equal to 0. இன்னொன்று என்னன்னா L2 plus M2 equal to 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு தான் வந்து என்ன பண்ண போகிறோம், LMN கண்டுபிடிக்க போகிறோம். L1னா L1 வந்து 3. அப்போ 3 into L minus 1 into M. next plus 1 into N equal to 0. so next minus 3L plus 2M plus 4N equal to 0. ஸோ என்ன பண்ணிட்டீங்க, இப்போ வந்து ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே இருக்க ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, ஆனால் வந்து 3 அன்னோன் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணால், ஃபஸ்ட்டு M எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு N, நெக்ஸ்ட்டு L, அகெயின் நெக்ஸ்ட் என்ன நீங்கள் M எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு M எடுத்துக்கோங்க. எம்முடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே -1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ எம்முக்கு -1 2ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு Nக்கு இங்கே கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே கோஎஃபிஷியன்ட் 4. ஸோ 1 4. நெக்ஸ்ட் L கோஎஃபிஷியன்ட் இங்கே 3, இங்கே வந்து -3. ஸோ 3 -3. அகெயின் M போடணும், -1 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு L டிவைடட் பை M டிவைடட் பை N டிவைடட் பைன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கிராஸ் -1 into 4, -1 into 4 வந்து -4. அப்புறம் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த கிராஸ் வந்து 1 into 2, 1 into 2 வந்து 2. ஸோ நெக்ஸ்ட்டு எம்முக்கு நெக்ஸ்ட்டு கிராஸ் போடுங்க, 1 into -3, 1 into -3 -3. அப்புறம் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். நெக்ஸ்ட்டு 3 into 4, 3 into 4 12. நெக்ஸ்ட்டு N டிவைடட் பை அடுத்த கிராஸு 3 2s are 6, 6 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், -1 into -3 + 3 ஆகிடும். ஸோ திஸ் இஸ் இம்ப்ளைஸ் L டிவைடட் பை, ஸோ -4 -2 வந்து -6. நெக்ஸ்ட்டு M divided by -3 -12 -15. so equal to N divided by 6 - 3 வந்து 3.
ஸோ இதில் காமன் மல்டிபிள் 3 இருக்குது. ஸோ காமன் மல்டிபிள் என்ன பண்ணுங்க 3 எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா L by minus 2, M by minus 5, N by 1. ஸோ L கீழே இருக்கிற வேல்யூ L உடைய வேல்யூ, இது M உடைய வேல்யூ, இது N உடைய வேல்யூ. ஸோ L கீழே என்ன இருக்குது -2 இருக்குது. ஸோ L உடைய வேல்யூ -2. ஸோ நெக்ஸ்ட் M உடைய வேல்யூ -5, N உடைய வேல்யூ 1. ஸோ எல்எம்என் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இங்கே எல்எம்எனுடைய வேல்யூ என்னென்னா -2, -5, 1. ஸோ நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடி x1, y1, z1 வேணும். ஸோ இங்கே ஆல்ரெடி இருக்குது, அதை நான் திரும்பி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு x2, y2, z2 வேணும். இங்கேயும் ஆல்ரெடி இருக்குது, அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் எல்எம்என் இப்போ கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா என்ன? அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா என்னன்னா L into x2 minus x1 plus M into y2 minus y1 plus N into z2 minus z1 divided by root of L square plus M square plus N square. So L square na இதான் L, M, N. அப்போ L square என்னது -2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும் 4. அப்புறம் M square -5 ஹோல் ஸ்கொயர் வந்து 25 ப்ளஸ் ஆகிடும். எப்போவுமே ஸ்கொயர் பண்ணும்போது 20 பாசிட்டிவில் வரும். n square na 1 square பண்ணிங்கன்னா 1. ஸோ இது என்ன பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு L என்னது L வந்து -2. ஸோ -2 into x2 minus x1, x2 என்னது -3, -3, -3. ஸோ -3 -3 வந்து -6. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் M என்னது -5. ஸோ -5 into y2 minus y1, y2 வந்து -7, y1 வந்து 8, -7 -8, -1 -8 வந்து -15. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் n into n வந்து 1 into z2 minus z1. ஸோ z2 minus z1 is z2 6, 6 minus 3, 6 minus 3 வந்து 3, the whole divided by root of L square என்னன்னு find out பண்ணி வச்சுருக்கோம் 4, 25, 1. ஸோ 4 ப்ளஸ் எப்போவுமே ரூட்டில் பாசிட்டிவ் டேர்ம் எழுதிடுங்க 4 ப்ளஸ் 25 ப்ளஸ் 1. இப்போ மேலே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ -2 into -6 என்னென்னா ப்ளஸ் 12. நெக்ஸ்ட்டு -5 into -15 வந்து ப்ளஸ் 75 ப்ளஸ் 3, the whole divided by root of, ஸோ 25 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 வந்து 30. ஸோ √30. ஸோ மேலே இருக்கிறத ஆட் பண்ணுங்கள், மேலே இருக்கிறத ஆட் பண்ணிங்கன்னா 90 வரும். 90 divided by √30. ஸோ இப்படியே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் √30 இருக்குது, நியூமரேட்டில் 90 இருக்குது. 90 எப்படி எழுதலாம்னா 3 into 13 எழுதலாம். ஸோ 3 into 30 divided by √30. ஸோ √30 எப்படி எழுதலாம்னா √30 into √13 எழுதலாமா? அப்போ கீழே ஒரு √30 இருக்கா? அப்போ ஒரு √30 என்ன பண்ணிடுங்க கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்னென்னா 3√30. ஸோ என்னுடைய லென்த் என்னது லென்த் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ லென்த் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் 3√30. இப்போ லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு கொஷின் பேப்பரில் 2 கொஷின் பேப்பரில் லென்த் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் மட்டும் கேட்டால் இது வரைக்கும் சால்வ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் பேப்பரில் ஈக்குவேஷனும் கேட்டிருக்கான். இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் வந்து எக்ஸாமில் போட்டால் போதும். ஸோ எப்படி ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் இந்த எல்எம்என் தேவை. எல்எம்என் என்னது -2, -5, 1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அது x minus 3 by 3, y minus 8 by -1, z minus 3. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கேன், செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டும் வந்து கொஷினில் கொடுத்து லைன் ஈக்குவேஷன் தான். இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x minus x1, y minus y1, z minus z1, L1 M1 N1 LMN. x minus x1ன்றது இதான் x1. ஸோ இங்கே இருக்க நியூமரேட்டர் அப்படியே எழுதுறீங்க x minus 3, y minus 8, z minus 3. நெக்ஸ்ட் L1 M1 N1 என்ன இந்த டினாமினேட்டருக்கு அப்படியே எழுதுறீங்க 3 minus 1 1. நெக்ஸ்ட் LMN என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் -2 -5 1. ஸோ -2 -5 1. ஸோ இதை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வரும். ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு x minus 3 அப்படியே வச்சுக்கோங்க -1 into 1. ஸோ இந்த க்ராஸ் பண்ணணும். ஸோ -1 into 1 என்னன்னா 1. நெக்ஸ்ட்டு
1 into 1. Next 1 minus 1 into minus 5 வந்து minus 5 வரும். அப்போ நம்ம plus 5 எழுதிக்கலாம். So next வந்து என்னன்னா minus y minus 8 into இந்த cross பண்ணணும் 3 into 1. 3 into 1 3. Next இந்த cross பண்ணணும் 1 into minus 2. 1 into minus 2 minus 2. formulaல ஒரு minus வந்து என்ன ஆயிடும் plus ஆயிடும். Next z minus 3 into so z minus 3 போது இதை என்ன பண்ணுங்க cancel பண்ணிடுங்க. Next 3 into minus 5. 3 into minus 5 வந்து minus 15. minus 1 into minus 2 வந்து plus 2 ஆயிடும். So இங்க already ஒரு minus இருக்கு. So minus 15 minus 2 equal to 0. Next minus 5 minus 1. minus 5 minus 5 minus 1 என்னது 4. 4 into x minus 3. எப்பவுமே இந்த term ஃப்ரண்ட்ல எழுதிக்கோங்க calculation part ஈஸியா இருக்கும். அப்புறம் 3 plus 2. 3 plus 2 வந்து 5. 5 into y minus 8. Next minus 15 minus 2 வந்து minus 17. So minus 17 into z minus 3. இப்போ 4 உள்ள multiply பண்ணுங்க 4x. Next 4 into minus 3 minus 12. Next minus 5 into y minus 5y. Minus 5 into minus 8 வந்து 40. Minus 17 into z minus 17 is z. Next minus 17 into minus 3 வந்து plus 51 equal to 0. So 4x minus 5y minus 17 is z. Minus 12 plus 40 plus 51 equal to 79 equal to 0 ன்னு போட்டுருங்க. So which is the equation of the two straight lines. So two straight lines உடைய equation of the shortest distance find out பண்ணிட்டோம். So equation கேட்டனால நீங்க ஒண்ணே ஒன்று find out பண்ணா போதும். Sometimes equations கேட்பாங்க. அப்போ equations கேட்டிங்கன்னா செகண்ட் லைனும் எடுத்துக்கோங்க. செகண்ட் லைனும் x minus x2 y minus y2 z minus z2 L2 M2 N2 L Mn. அதே மாதிரி தான் நியூமரேட்டர்ல இருக்க டேர்ம் x plus 3 y plus 7 z minus 6 அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் L2 M2 N2 பதிலா minus 3 2 4. நெக்ஸ்ட் LMN வந்து minus 2 minus 5 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சேம் திங் இங்க எப்படி சால்வ் பண்ணீங்களோ அதே மாதிரி x plus 3 into 2 into 1 2 4 into minus 5 minus 20. இங்க minus minus plus ஆயிடும் plus 20. நெக்ஸ்ட் minus y plus 7 into minus 3 into 1 minus 3 4 into minus 2 minus 8. So already ஒரு minus இருக்கும். So plus 8. Next z minus 6 into minus 3 minus 5 வந்து plus 15 minus 2 into minus 2 minus 4. So plus 4 ஆயிடும். So 2 plus 20 என்னன்னா 22 into x plus 3. Next 3 minus 8 என்னன்னா 5 frontல எழுதிடுங்க y plus 7. Next 15 plus 4 என்னன்னா 19 19 frontல எழுதிடுங்க z minus 6 equal to 0. So இந்த 22 multiply பண்ணுங்க. அப்போ 22x minus 55y plus 19 is 66 minus 35 minus 114 minus 83. So இதுவும் வந்து equation of the shortest distance தான் between these two lines. So இதுவும் equation of the equation கேட்டா ஏதாவது ஒரு equation கண்டுபிடிச்சா போதும். equations கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையுமே find out பண்ணணும். இப்போ என்னன்னா suppose உங்க equation வந்து கரெக்டா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். So எப்படி நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க மேல இருக்கிற வேல்யூ இருக்கு பாருங்க x1 y1 z1 x1 y1 z1 என்னது 3 8 3. ஸோ இந்த ஈக்குவேஷனில் 3 8 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கண்டிப்பாக இது வந்து ஈக்குவல் டு 0 ஆகும். இந்த ஈக்குவேஷனில் 3 8 3 மட்டும் இல்லை, இந்த பாயிண்ட்டை கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். -3 -7 6 இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்களான்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா 0 வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்திங்கனாலும் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 0 வரும். இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண 0 வரும். அப்படி 0 வருது அப்படின்னா நீங்கள் கரெக்டான ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்கீங்க, ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னா length of the shortest distance என்னன்னா 3√30. நமக்கு எந்த யூனிட்ஸ் தெரியாத யூனிட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வந்தாலும் எப்போவுமே என்ன பண்ணும், பாசிட்டிவ்ல எழுதணும். பிகாஸ் இது ஒரு டிஸ்டன்ஸு, length of the shortest distance. ஸோ பாசிட்டிவ்ல எழுதுங்க. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த shortest distance are 4x minus 5y minus 17 is plus 79 equal to 0, and also 22x minus 5y plus 19 is minus 83 equal to 0. So ரெண்டுமே equation of the shortest distance தான். equation கேட்டா ஏதாவது ஒன்று find out பண்ணா போதும். equations கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் நீங்கள் find out பண்ணணும். Thank you students. Have a great day.